இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹைதராபாத்தில் நடந்த அந்த புஷ்பா 2 ரிலீஸுக்கு முன்னாடி ப்ரீமியர் ஷோவில் வந்து உங்களுக்கு அந்த சம்பவம் நடந்திருக்குதுங்க. அந்த சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க என்ன சம்பவம்ன்ட்டு இப்போ பார்க்கலாங்க. இந்த புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு, அதாவது 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. 4ஆம் தேதி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் யாருக்கும் தெரியல. இப்போ நேற்று தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது 5ஆம் தேதி ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரீமியம் ஒரு ஷோ போட்டிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அந்த தேட்டருக்கு வந்திருக்காரு. அல்லு அர்ஜுன் தேட்டருக்கு வந்திருக்காருங்க. அந்த வந்தப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முன்னாடி வந்து எதுவுமே சொல்லலைங்க. அவர் முன்னாடியே இந்த அல்லு அர்ஜுனுங்கிறது நல்லா ஃபேமஸான ஒரு ஆக்டருங்க. அவர் வந்து முன்னாடியே சொல்லணும் இல்லைங்க. இந்த மாதிரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அல்லு அர்ஜுன் தரப்புலேருந்து வரலைங்க, உங்களுக்கு தேட்டர் தரப்புலேருந்து அந்த அல்லு அர்ஜுன் வராங்கிற அந்த ஒரு செய்தி போகலைங்க. ஏன்னா போலீஸுக்கு போயிருந்தால் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மக்களுக்காக உங்களுக்கு அது முன்னெச்சரிக்கையாக ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. இந்த அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட 2 குழந்தையும் கூப்பிட்டு தேட்டருக்கு படம் பார்க்க போயிருக்காங்க. இங்கே தாங்க அந்த கோர சம்பவம் நடந்துச்சு. அதாவது அந்த கூட்டம், அந்த அல்லு அர்ஜுனை பார்க்குறதுக்காக வந்த கூட்டத்தில் ஒய்ஃபும் அந்த 8 வயசு பையனும் உள்ளே போய் சிக்கிட்டாங்க. அந்த பையனுக்கும் இப்போ அடிபட்டு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அந்த பொண்ணும் அந்த கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியிலேயே இறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் இறந்துட்டாங்கிறதே தெரிஞ்சிருக்கு. அதாவது அந்த இடத்துலையும் சிபிஆர் கொடுத்தாங்க. உங்களுக்கு அந்த சிபிஆர் கொடுத்ததில் அந்த பையனுக்கு சிபிஆர் கொடுத்து உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வந்து கூட்டி விட்டாங்க. அந்த பொண்ணு ஒன்றும் பண்ண முடியலைங்க. அந்த பையனுடைய அம்மாவை வந்து ஒன்றும் பண்ண முடியலைங்க. சிபிஆர் கொடுத்தாங்க, ஒன்றும் முடியலைங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு வர வழியிலே இறந்துட்டாங்க. இப்போது அதுக்காக 25 லட்சம் கொடுத்துட்டாங்க. அதுக்கான வீடியோவும் போட்டிருக்காங்க. நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு இப்போ அம்மாங்கிறவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அது எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நேற்று 13ஆம் தேதிங்க. நேற்று போய் அல்லு அர்ஜுன் வீட்டுக்கே போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த இறந்த அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தேட்டர் உரிமையாளர் மேலேயும் அல்லு அர்ஜுன் மேலேயும் நடிகர் அல்லு அர்ஜுன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டோடதுனால உங்களுக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. நேற்று காலையில் அரெஸ்ட் பண்ணாங்க, சாயங்காலம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் அரசியலுக்கு வர போகிறாரு அப்படி இப்படின்னு ஒரு சில சேனலில் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு தெரியல. பார்ப்போம் நீ என்ன நடக்குன்னு தெரியலிங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பையனுக்கு அம்மா இல்லைங்க. இப்போ அம்மா இல்லாமல் போயிடுச்சுங்க. ஒரு படத்துக்காக இவ்வளோ இது பண்ணி ஆக்சுவலாக இது வந்து தப்பு வந்து அல்லு அர்ஜுன் மேலே தாங்க சொல்லியிருக்கணும். அல்லு அர்ஜுன் டீம் மேலே தாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த தேட்டர் உரிமையாளர் அவருக்கு தெரிய மாட்டிருக்கு முன்னாடியே வர்றது தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவராக சொல்லியிருக்கலாம். ஏன் நல்லா ஃபேமஸான ஹீரோங்கிறப்ப நல்லா கூட்டம் வரும். அவர் வர்றப்ப நல்லா கூட்டம் வரும். முன்னாடியே சொல்லியிருந்தால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் போகும்போது குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு போகாதீங்க. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு மெதுவாக போங்க. தலை சொல்லுவார்ல, இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது படம் பாருங்கள், நல்லா ரசித்து படம் பாருங்கள், பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு அதே டைம் உங்களுக்கு நீங்கள் ஹீரோவை எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஃபேமிலி நல்லா உங்களுக்கு இது பண்ணணும். ஃபேமிலியும் உங்களுக்கு இன்வால்வ் ஆகி ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கணுங்க. நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இப்போ தேட்டருக்கு போய் இத்தனை செலிப்ரேஷன் பண்ணுறீங்களே, உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த மாதிரி செலிப்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் இப்படி பண்ணுறதுனால அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பாலாபிஷேகம் பண்ணுறது, அது பண்ணுறது அது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நிறையா உயிரிழப்புகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அப்போவும் இன்னும் யார் திருந்துற மாதிரி காணுங்க. அப்பா அம்மாவோடைய பர்த்டே நீங்கள் இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்நாள் பூரா மறக்க மாட்டாங்க. அவ்வளோதாங்க, நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டோம். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் தான்.